அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு இறை நம்பிக்கையாளர்கள் ஒரு முஸ்லிமின் ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்று உண்மையான நம்பிக்கையுடனும் அல்லாஹ்வின் நற்கூலியை நாடியும் ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டு அடக்கம் செய்யப்படும் வரை அதனுடன் இருந்தால் அவர் 2 கிராத் நன்மையுடன் திரும்புவார். ஒவ்வொரு கிராத்தும் ஒரு உஹது மலை அளவுக்கு பெரிதாகும். ஜனாசா தொழுகையை மட்டும் நிறைவேற்றிவிட்டு அடக்கம் செய்வதற்கு முன்பே திரும்பி விடுவாரானால் 1 கிராத் நன்மையுடன் மட்டும் திரும்புவார். புகாரி ஹதீஸ் 47. அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிமை திட்டுவது புசுக் தீய செயல் ஆகும். மேலும் அவருடன் சண்டையிடுவது குஃபர் இறைமறுப்பு ஆகும். புகாரி ஹதீஸ் 48. உமர் அலி அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், செயல்கள் எண்ணத்தை பொறுத்து அமைகின்றன. ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் எண்ணியது மட்டுமே உண்டு. எனவே எவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நெருக்கமாக கொண்டிருக்கிறதோ அவரது ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்காகவும் அவனது தூதருக்காகவும் அமையும். எவருடைய ஹிஜ்ரத் அவர் அடையும் உலக ஆதாயத்திற்காகவோ அல்லது அவர் மணமுடிக்க விரும்பும் ஒரு பெண்ணுக்காகவோ இருந்ததோ அவரது ஹிஜ்ரத் எதை நோக்கமாக கொண்டு அமைந்ததோ அதற்காகவே அமையும். புகாரி 54வது ஹதீஸ். அபூ மசூத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் தம் குடும்பத்திற்காகவும் அல்லாஹ்விடம் நற்கூலியை நாடியவராகவும் செலவிட்டால் அது அவருக்கு ஒரு தர்மமாகும். புகாரி ஹதீஸ் 55. அப்துல்லாஹ் பின் அமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள், நாங்கள் மேற்கொண்ட ஒரு பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட்டு பின்தங்கினார்கள். தொழுகையின் நேரம் முடிவடைய எங்களை நெருங்கிக் கொண்டிருந்த நிலையில் அவர்கள் எங்களை வந்தடைந்தார்கள். நாங்கள் அவசரமாக உளு செய்து கொண்டிருந்தோம். அப்போது நாங்கள் எங்கள் கால்களை தண்ணீரால் கழுவாமல் தடவிக் கொண்டிருந்தோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது குரலை உயர்த்தி, நனையாத குதிகால்களுக்கு நரக நெருப்பால் கேடுதான் என்று 2 அல்லது 3 முறை கூறினார்கள். புகாரி ஹதீஸ் 60.